கட்டி இருந்தது. அந்த கட்டிகளுக்கு வலி இல்லாமல் இருந்தது வருஷக்கணக்கில். அது வந்துட்டு கழிஞ்ச மாதம் எனக்கு நல்ல வலியாக இருந்தது. அது கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டினப்போ அவங்க திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு கொண்டு போனேன். அப்போது பாஸ்டரோட வந்துட்டேனே, பாஸ்டர் எப்படி ஆஸ்பத்திரிக்கு இப்படி போக சரின்ட்டு பாஸ்டர் ஜெபம் செய்து நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கிறோம். பாஸ்டர் வண்டி கொண்டு வந்து 6 மணி 5 மணிக்கு இங்கே இருந்து திரும்பி 6 மணி அந்த கையில் போய் இருந்து பஸ்ஸில் போகிறேன். அங்கே போனப்போ அவங்க இது எல்லா டெஸ்ட்டோட எடுத்துக்கொண்டு 2ஆம் தேதி இந்த மாதம் 2ஆம் தேதி ஆப்ரேஷன் ஏரியாண்டு தந்து விட்டாங்க. எங்களை 2ஆம் தேதி போகிறதுக்கு முடியாதது நிறைய தூரம் ஆனது. அங்கே போய் ஈஸ்ட் வழியாக போகிறோம். அங்கே இருந்து போய் கேட்டு அவங்க சொன்னாங்க, சரி 8 மணிக்கு கொண்டு தாரான், டெய்லி 8 மணியில் போய் எல்லா செக்கப்பும் எடுத்து அப்போ அவங்க சொன்னாங்க ஸ்கேன் பண்ணணும். கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை ஸ்கேன் பண்ணினப்போ ஸ்கேனில் ஸ்கேன் பதியலை எடுத்துனாங்க. அப்போ 3 மாதம் கூட்டம் இதில் நடந்தது. ஆமாம், 3ஆவது நாள் ராத்திரி மாஸ்டர் வந்து மாஸ்டர் ஜெபம் செய்தார். அந்த இடத்துல நீ கை வச்சு என் கைக்கு மேலே மாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணினார். அப்போ அன்னைக்கு ராத்திரி இந்த எண்ணெயை கொண்டு போய் அது வரைக்கும் நான் இழந்த நேரத்தை நான் கிடைக்கிறது அண்ணன் இந்த 2 மணியான அந்த எழுப்பி இந்த எண்ணெய் எடுத்து பூசி பிரார்த்திச்சப்போ அதில் கட்டி மாதிரி வந்தது. அந்த கட்டி இறங்கி போன சமயம் எனக்கு அதில் வழியே இல்லை. மீண்டும் எனக்கு என்ன சந்தோஷம் ஆவேசமாக எனக்கு இருந்தது. எனக்கு கால் வலிச்சு எனக்கு நடக்கவே முடியாது. அந்த கால் எனக்கு நல்ல பலமும் சக்தியும் தந்து எனக்கு இதில் இருந்து கட்டி இது போனதுக்கு பிறகு எனக்கு அதில் கட்டியே இல்லை. அப்போ இப்படி உள்ள ஒரு தேவதாசன் நமக்கு தந்திருந்தார். அவர் கையை தொட்டது எனக்கு இந்த அற்புதம் நடந்தது. எனக்கு எங்கள் குலத்தோடு எனக்கு உறக்கமே இல்லை, தூக்கமே இல்லை. அந்த கட்டி குறைந்து 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 ஸ்கேன் எடுத்தப்போ அப்போ அவங்க சொன்னாங்க, கட்டி பக்கத்து பதியல்ல, நீங்கள் பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போங்க. மீண்டும் இந்த வேலைக்கிழமை பக்கத்தில் அவங்க தெரிஞ்சுன்னா ஆசாரிபுரத்தில் போய் வழிய ஸ்கேன் எடுத்தோம். அங்கே போன ஸ்கேன் எடுத்தப்போ ஒன்றுமே இல்லைன்னு எல்லாரும் சேர்ப்போம். வழியே போக கொஞ்சம் நிறைய பைசா ஆகும். இந்த ஸ்கேன் எடுத்துக்கு 8000 ரூபாவும் 2000 ரூபாவும் அது காப்பீடு திட்டம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஈஸ்வரை போய் போயிட்டு வந்தால் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் இறங்கி வந்த பிறகு கட்டர் எங்களோட இருந்து ஒரு பைசைக்கு செலவு கூட இல்லாமல் கட்டர் எங்களை தாங்கி பலப்படுத்தி கூட்டி சேர்த்து கொண்டவங்க. இனி என்னோட புருஷன் மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுக்க வேண்டிய சோகம் எல்லாரும் செஞ்சு வைக்கணும்.